ஐரோப்பிய மற்றும் ஆஸ்திரேலிய கண்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் திருச்சி மாவட்டம் கிளியூரில் முகாமிட்டுள்ளன. கூட்டம் கூட்டமாக அவை பறந்து திரியும் காட்சிகள் காண்போர் மனதை கொள்ளையடிப்பதாக இருக்கின்றன. தங்களது பொழுதுகளை குளத்தில் உற்சாகத்துடன் கழிக்கும் வெளிநாட்டு பறவைகள் மீன்களை கூட்டம் கூட்டமாக இணைந்து வேட்டையாடுகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை உள்ளிட்ட காரணங்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பறவைகள் இடம்பெயர்கின்றன. இதற்கு வலசை போதல் என்று பெயர். அந்த வகையில் ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலிய கண்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் திருச்சி மாவட்டம் கிளியூரில் தற்போது முகாமிட்டுள்ளன. இயற்கை எழில் சூழ்ந்த சூழல், உணவாக குளம் நிறைய மீன்கள் என்று தங்களுக்கு உகந்த சூழ்நிலை இருப்பதால் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்திருக்கின்றன இந்த பறவைகள். இயற்கை இன்னல்களை கடந்த இவற்றின் பயணம் ஆச்சரியம் தருவதாக கூறுகிறார்கள் சுற்றுலா பயணிகள். வலசை வருதல் அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு வியப்பாக இருக்குது. எப்படின்னா, நம்ம ஒரு மனிதர்கள் இருக்கோம், ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு கூட நம்ம போக முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒரு கண்டம் விட்டு கண்டம், ஒரு நாடு விட்டு நாடு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு சக்தி தேவை, எப்படி இந்த மழை பெய்யும், இடி இடிக்கும், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டு வருது அப்படின்னு ஒரு வியப்பான செய்தி தான். தங்களுடைய பொழுதுகளை குளத்தில் உற்சாகத்தோடு கழிக்கும் வெளிநாட்டு பறவைகள் மீன்களை கூட்டம் கூட்டமாக இணைந்து வேட்டையாடுகின்றன. வாழ்வாதார தேவைகளை திருச்சியில் நிறைவேற்றிக் கொண்ட பிறகு அவை கோடியக்கரை வழியாக இலங்கைக்கு செல்லுகின்றன. குளிர்கால பகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய பறவைகள் வரும். தமிழ்நாட்டை கடந்து அது கோடியக்கரை வழியாக இலங்கை வரைக்கும் போகும். அப்புறம் அந்த சீசன் இது முடிஞ்ச உடனே திரும்ப கேரளா வழியாக மறுபடியும் அது நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கோ அல்லது அதை தாண்டி ஈவன் ஆக்சுவலி சைபீரியாலேருந்துலாம் வருது. இந்த வாத்துக்கள் சில சைபீரியாலேருந்து வருது சில பறவைகள். ஸோ அந்த வரைக்கும் கூட அது போகும். குளக்கரையில் கூட்டமாய் அமர்ந்திருக்கும் பறவைகள் சிறு கூச்சல் என்றாலும் விண்ணை மறைத்து பறந்து பிறகு மீண்டும் குளத்தில் அமரும் காட்சிகளும், குளம் முழுவதும் ஆக்கிரமித்து நிற்கும் காட்சிகளும் பார்ப்பவர்களுக்கு பரவசத்தை தருகின்றன. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய பறவைகள் பாதுகாப்பான முறையில் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த மீன்களை உணவாக உட்கொள்வதை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசுடன் திருச்சியிலிருந்து லெனின்.